வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மாண்பா, நம்ம ஹீரோ இசக்கா வேர்ல்டுக்கு அனுப்ப போறான். அதுவும் ஒரு ஹீரோவா அனுப்பும் போது அவன் ஹீரோ வேலை செய்யாம போய் டீமன் கிங் ஆர்மில ஒரு ஆளா சேர்ந்துடுறான். அதுல இருந்து அவன் என்னென்ன பண்ண போறான், அதுதான் இந்த கதையே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, மண் தோன்றது, மண் அள்ளுறது, தண்ணி தூக்குறது, வைக்கோல் சேர்க்கறது, வேகமாக நகருங்க அடிமைங்களா அப்படின்னு ஒருத்தன் மேலே இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்போதான் நமக்கு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஷோல்டர் வலிக்குது, அதாவது என் தோல் கிழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேர்வையும் ரத்தமும் சதையுமா இங்கே அதிக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அடிமையாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ இன்னொரு இதில் காட்டுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான மேன்னா அது இவன் தான். சொல்ல போனோம்னா இவன் அவனோட 27 வயசுலேயே பயங்கரமான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கான். அதோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக கடந்த 2 வருஷமா இவன் தான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பாக்ஸிங் அரேனா காட்டுறாங்க. அப்போ அம்பையர் சொல்கிறாரு, இவர் தோத்துட்டாரு, இனிமேல் இவரால் சண்டை போட முடியாது. இதில் ஜெயிச்சது யாராலையுமே தோக்கடிக்க முடியாத அன்டிஃபீட்டட் 23 வின் 0 லூஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை காட்டுறாங்க. அதோட இன்னொரு வாய்ஸ் சொல்லுது, அதாவது எம்எம்ஏ லீக் தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான லீக், அதுலேயே இவன் தான் சிறந்த ஒரு சாம்பியன். இதுதான் நம்மளோட ஹியோன்சேக். இவர் கடந்த 27 மேட்சா தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இதோட ஒரு தடவை கூட தோக்காம இப்ப அவரோட ரிட்டையர்மெண்ட்டை நமக்கு அனௌன்ஸ் பண்றாரு. இப்பதான் நமக்கு நம்ம ஹீரோட ஃபேஸை காட்டுறாங்க. அது நான் தான். கடந்த 27 தடவையா தோக்காம, ஒரு மேட்ச் கூட தோக்காம பயங்கரமான சம்பாதியத்தோட ரிட்டையர் ஆகிற ஒருத்தன். நான் ரிட்டையர் ஆன கொஞ்ச நாள்லயே எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டை நான் செத்தும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அழுகுறான். ஐயோ, அந்த ட்ரக்கு மோதி நான் செத்து போயிட்டேனே, நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாட்டி சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் நான் இன்னமும் செலவே பண்ணலையே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். இதுவும் நல்லதுதான். இனிமே நான் கஷ்டப்பட்ட ட்ரைனிங் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் செத்தேன்னு சொன்னேன்னா அது யாருக்குமே பெருசா எதுவும் தெரியாது. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருமே கிடையாது. நான் செத்த இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு தடவுமே அங்க இருக்காது. அப்படி உட்காந்து நம்ம ஹீரோ அழுகும் போதே பார்த்தோம்னா ஒரு பொண்ணு வருது. சாரி, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். ட்ரிபிள்ஸ் ரேங்க் ஹீரோ ஹியோன்சிக். ஹீரோட பேர் வாயில நுழையிலப்பா, அதனால நம்ம வெறும் ஹீரோனே சொல்லிக்கலாம். என்னோட பேர் ரேச்சல். யாரெல்லாம் பூமியில தனியா ரொம்பவே கஷ்டப்பட்டு சாதிச்சு இறந்து போறாங்களோ அவங்களுக்கான அடுத்த வழியை காட்டுறது தான் என்னோட வேலை. அதை பார்த்து ஹீரோ யோசிக்கலாம், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த ரேச்சலுங்கிற பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிக்குது. அப்போ நம்ம ஹீரோ கேட்கறான், எஸ்கியூஸ் மீ ஏஞ்சல், கொஞ்சம் எனக்கு ஏதாவது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதை கேட்டு அந்த ஏஞ்சல் சொல்லுது, இப்போ உங்களுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்னே செத்து சாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்த வாழ்க்கையில ஒரு வயசான பேச்சுலர் கிழவனா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு வேர்ல்டுல ஒரு ஹீரோவா பிறப்பீங்க. அந்த வேர்ல்டோட அழிவுல இருந்து காப்பாத்தி அந்த உலகத்துக்கே ஒரு சேவையா ஆவீங்க. சொல்ல போனோம்னா நிறைய பொண்ணுங்க கூட உங்க பின்னாடி வரும் அப்படின்னு ஒரு பிரேம காட்டுறா. பார்த்து ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொல்றான், இது ரொம்ப சீக்கிரமா இருக்கு, நான் வேணா பொறுமையா யோசிச்சு சொல்லட்டா? இப்ப அந்த ரேச்சல் கேக்குது, என்னது, இது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வாழ்ந்தா கூட கிடைக்காது. ஒரு ஹீரோவா வாழ்றது, அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்கா பயங்கரமான அத்தாரிட்டியோட, அதோட நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க உங்களை சுத்தியே. அப்படியாப்பட்ட வாழ்க்கைய வேண்டாம்னு சொல்றீங்க, என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அதோட உங்களோட அந்த வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை சுத்தி எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதோட உங்களுக்கு நிறைய பொண்ணு பொருள் எல்லாமே கிடைக்கும். அதோட உங்களுக்கு ஹீரோ சிஸ்டமும் கிடைக்கும். ஹீரோ சிஸ்டம் மூலமா நீங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. அந்த உலகத்துல யாராலுமே உங்களை தோக்கடிக்க முடியாது. இப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இப்ப நான் வந்து ஹீரோவா மாறணும்னு சொன்னா நான் திருப்பியும் சண்டை போடணும். இவன் என்ன திருப்பியும் சண்டை போட வைக்கிறாரா? நானே ரிட்டையர் ஆயிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு அந்த ரேச்சல் சொல்றா, இங்க கவனிங்க, உங்களை பார்த்தா நீங்க ரொம்பவே குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நான் உங்களுக்கு முறையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பார்த்தோம்னா அந்த ரேச்சலுங்கிற பொண்ணு கையில 2 பொம்மையை மாட்டிட்டு ஒன்னு ஹீரோவும் இன்னொன்னு வில்லேஜ் ஜிப்னு வச்சு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போனோடனே வில்லேஜ் ஜிப் உங்ககிட்ட வேகமா ஒடியாருவாரு. ஒடியாந்து ஹெல்ப் கேட்பாரு. அதோட நீங்க அந்த ஹெல்ப்பையுமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதனால உங்களுக்கு அங்க இருந்து ஒரு பேர் தொடங்கும். அதோட அந்த வில்லேஜ் சீஃப் வந்து என்ன சார் சொல்லுவாரு, நீங்க எங்க உலகத்தையே காப்பாத்திட்டீங்க, அதுக்காண்டி என்னோட உலகத்திலேயே அழகா இருக்கிற என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிம்பாரு. அதை பார்த்துட்டு அந்த யோசிக்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுதான், நான் உங்களை ரொம்பவே விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மையை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோசிக்கிறான், என்ன நடக்குதுங்க. இப்ப ரேச்சல் யோசிக்கிறான், நான் என்ன இவரது சொல்றேன், இன்னமும் என்னோட ஆசை வார்த்தைக்கு எதுக்குமே மயங்காம இருக்கான். அப்ப சரி, நான் பிளானே உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தான் இதுல விருப்பமே இல்லாத மாதிரி தெரியுது. நான் எல்லார்ட்டையும் ரிப்போர்ட் வேற பண்ணிக்கிறேன். நீங்க ரேச்சலை பார்க்கவும் இல்லை, அவகிட்ட நீங்க இது எதுவுமே சொல்லவும் இல்லை. அதனால நான் உங்களை இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன். சரி, இப்ப ரேச்சல் இப்ப கிளம்ப போறா அப்படின்னு அவ போறாளா? அப்ப நம்ம ஹீரோ இல்ல போகாதீங்கன்னு போயிட்டு அவ காலை பிடிக்கிறான். சரி அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த வேர்ல்டுல ஒரு ஹீரோவா மாறு அப்படிங்கிறா. அதுக்கப்புறமாட்டி அவ மூஞ்ச டெரரா வச்சுட்டு சொல்றா, உண்மையை சொல்லணும்னா நீ அடுத்த ஒரு ரீஎன்கார்னேஷன் உனக்கு கொடுத்தா அது நீ அடுத்த ஒரு இதா மாறுவேன்னே சொல்ல முடியாது. மனுஷனுக்கு பதிலா நீ எதோ வேணாலும் மாறலாம், ஆனா எப்படி மாறினாலும் நீ ஒரு பேச்சுலர் தான். அதை கேட்டு சொல்றான், இல்ல மோசம் அப்படின்னு சொன்னவன் போய் அவ காலை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு சொல்றான், நான் மாறுறேன். இல்ல என் காதுல எதுவுமே உழுவலையப்பா அப்படின்னு அந்த ரேச்சல் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஒரு ஹீரோவா மாறுறேன், நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன் அப்படிங்கிற. அவர் ஸ்மைல் பண்றா. சொல்லிட்டு சரி அப்ப ஆரம்பிப்பான் அப்படின்னு கையில ஏதோ ஒரு பவர் மாதிரி கொண்டு வந்து ஏதோ பண்றா. ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது சொல்றா, அப்ப சரி நீ தான் சரின்னு சொல்லிட்டு உனக்காண்டி அடுத்த ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் டிரான்ஸ்பர் பண்றா. அப்ப பார்த்தா ஹீரோ கத்துறான், இல்ல இல்ல ஒரு உலகத்துக்கு மாத்தும் போது அந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு இதுவுமே சொல்லாம அனுப்புனா
எப்படி அப்படின்னு ஹீரோ கத்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறான். போனதுக்கு அப்புறமாட்டி ஒரு நல்ல அட்வென்ச்சருக்கு போ அப்படி அவ சொல்லிட்டு நான் அவனுக்கு எல்லாமே பண்ணிட்டேன், இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு கால் வருது. ஓ சொல்லுங்க, ஹீரோ நம்பர் 1,37,721 இப்பதான் அந்த உலகத்துக்கு போனோம், கண்ணை திறங்க எழுந்துறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டு ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இதுதான் அந்த வில்லேஜ் சீஃபோட வாய்ஸா இருக்கும் போல இருக்கு, ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைக்க போகுது போல அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஹீரோட வயிற்றுலேயே அடிக்கிறானுங்க. அடிச்சு சொல்றான், உன்னால எழுந்திருக்க முடியாதாடா. ஹீரோ டக்குன்னு கிளம்புறான். கிளம்பிட்டு கேட்கறான், உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்கா பைத்தியக்காரனு. கேட்டுட்டு பாக்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவன் ஹீரோவோட பெரிய மலமாடு மாதிரி தெரியுறான். ஆமா யாரு நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்லேவோட விடுதியில இவ்வளவு மணி நேரம் தூங்குவ அப்படின்னு அவன் கேட்கறான். கேட்டவொடனே ஹீரோ டக்குன்னு மண்டி போட்டு உட்காந்து யோசிக்கிறான். அடா வில்லேஜ் சீஃபுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கிறது தானே அந்த ஏஞ்சல் என்கிட்ட சொல்லிச்சு. நான் தான் ஹீரோ. அதை கேட்டுட்டு என்ன சொல்லுதுன்னா, என்ன நீ ஹீரோவா அப்படின்னு அந்த டீமன் கேக்குது. என்னப்பா இந்த காலத்துல ஹீரோலாம் ரொம்பவே முட்டாள்தனமா இருக்கானுங்க, பைத்தியக்காரங்களாவே வரானுங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என்னாச்சு இப்ப எங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை அந்த ஏஞ்சல் என்ன தப்பான இடத்துக்கு அனுப்பிட்டா, இல்லையே அந்த ஏஞ்சல் என்கிட்ட நல்லா தானே பேசுனுச்சு, அப்படி இருக்கும்போது அது எப்படி என்ன தப்பான இடத்துக்கு அனுப்பும், ஒருவேளை இது ஒரு ட்ரைனிங் டெஸ்டா இருக்குமோ, நான் அந்த வேர்ல்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கவு ஹெட் வச்சிருக்கேன், இந்த மாட்டுத்தலை வச்சிருக்கேன், இந்த மிருகத்தை கொல்லணும்னு நினைக்கிறாங்களா என்ன. எப்பயுமே கொரியால புத்திசாலி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல 2 விஷயத்த யோசிப்பாங்க. ஒன்னு யோசிக்கிறது, 2வது அதை செயல்படுத்தி பாக்குறது. வெளியே சொல்றான் இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு ஒரே உதைய உதைக்கிறான். சரியான உதைய உதைக்கிறானா உதச்சிட்டு யோசிக்கிறான், அதுதான் கரெக்டா ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே பார்த்தா அந்த டீமன் அவனோட காலை பிடிச்சிட்டு சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உன்னோட ஹீரோன்னு தானே சொல்லிக்கிட்ட, இந்த மாதிரியான பைத்தியகாரத்தனமான விஷயத்தை கேட்டு எனக்கே அழுத்து போச்சு, இது மாதிரியான பைத்தியக்காரனுக்கு குப்பை கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கானுங்க வந்து, அடடா என் காலு அது நல்லாவே மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போதே அது சொல்லுது, உன்னை நீ ஹீரோன்னு தானே சொல்லிக்கிட்ட, நான் ஒரு நல்ல அடி கொடுத்தேன்னு சொன்னா நீ முழிக்கும் போது உனக்கு எல்லாமே தெளிவாயிடும். பார்த்தோம்னா ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதோட அங்கிட்ட சீனா கட் பண்ணிட்டு இப்போ ஒரு டோரை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், கதவை திறங்கடா நான் வெளியே வந்தாலும் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தோம்னா ஹீரோ கத்துறதை கேட்டு ஒரு காப்ளின் வருது. அது வரும்போதே சொல்லுது, அடடா எனக்கு மண்டைக்கு ஏறுதுடா, நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மனுஷ பையில, சும்மா நொய் நொயின்னு கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி நீ கத்துனேன்னு சொன்னேன்னா உன்னோட கை கால்லாம் வெட்டி சூப் வச்சு குடிச்சிருவேன், சொல்றது புரியுதா, எங்க நான் அமைதியாவே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்கன்னா அது போறப்ப சொல்லுது, ஹியூமன் நான் உன்னை பார்த்துட்டேன், இனிமே நான் உன்னை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடடா இது என்ன ஒரு பைத்தியகாரத்தனம், இதான் அந்த பொண்ணு இன்னொரு உலகத்துல அருமையான அட்வென்ச்சர் இருக்கு, நீங்க அங்க போய் ஜாலியா இருக்க போறீங்க அப்படின்னு நான் சொன்னிச்சு. இதெல்லாம் எங்க தப்பா பண்ணுச்சு, அட்லீஸ்ட் நான் அந்த வில்லேஜ் சீஃபோட பொண்ணையாச்சும் பார்த்திருக்கேன். ஏன்னா இந்த வாழ்க்கையிலே நான் வெர்ஜினா சாக விரும்பல, இந்த வாழ்க்கையில நான் மட்டும் நான் வெர்ஜினா செத்தனா தொடர்ந்து நான் 2 வாழ்க்கையில வெர்ஜினா செத்தான்ங்கிற ரெக்கார்டு வந்துடும். ஒரு வாய்ஸ் கேக்குது, புதுசா அந்த பையன் அங்க இருக்கியா பார்த்து ஹீரோ கேட்கறான். ஆமா நீங்க யாரு, நான் உன்னோட சீனியர், நானும் ஒரு ஹீரோ தான், அதாவது இப்ப நம்ம வந்து டீமன் கிங் ஆர்மியோட வாழ்நாள் அடிமைங்க, அதெல்லாம் இருக்கட்டும் சீனியர், நம்மளோட ஹீரோ லைஃப் ஏன் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், இப்ப இங்க என்னதான் நடக்குது, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா என்ன. அடே நான் சொல்றது கேக்குதா, உங்களை நீங்களே ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்ப நம்மளை காப்பாத்த நெஜ ஹீரோ வந்திருக்கான், இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ கத்துங்கடா அப்படிங்கிறானா. அப்ப எல்லாரும் கத்துறானு, ஹீரோ என்ன காப்பாத்துங்க ஹீரோ என்ன காப்பாத்துங்கன்னு பார்த்தா அவ்வளவு பேர் கத்துறானுங்க, ஏன்னா தான் அவ்வளவு கவுண்ட்ல எல்லாம் இருந்தானுங்க. இப்ப நம்ம ஹீரோ ஷாக்ல கேட்கறான், ஆமா இப்ப இங்க இந்த உலகத்துல என்னதான் நடக்குது. அதுக்கு அவன் சொல்றான், உண்மையா சொல்லணும்னா 100கணக்கான ஹீரோஸ், அது வந்து இறங்கின இடம் எந்த இடம் தெரியுமா, இந்த டீமன் கிங்கோட ஆர்மி தான். உண்மையா சொல்லணும்னா இந்த இடத்தோட ஹெட் யார் தெரியுமா, அந்த சிவப்பு கலர்ல மாட்டுத்தலை வச்சுட்டு தெரியறான் பாரு, அவன் தான் இந்த இடத்தோட ஹெட். அதோட உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லி ஒரு திட்டான் பாரு, அவன் தான் இந்த இடத்தோட ஒரு வார்டன் மாதிரி, ஜெயில் வார்டன் மாதிரி நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துவான். அவன் ரொம்பவே மோசமானவன், ஏன்னா அவன் கிட்ட எதுவும் வச்சுக்காத, கொஞ்சம் ஏதாச்சும் வச்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. அதோட இதுல முக்கியமான விஷயம் யாரு தெரியுமா, நம்மள இந்த இடத்துக்கு அனுப்புனா பாத்தியா அந்த டீமன் ரேச்சல், அவ தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மள தப்பான இடத்துல இறக்கி விட்டு இன்னொரு வாழ்க்கையை வாழ வச்சுட்டா. அதை கேட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறான், என்னது தப்பான இடமா, அப்படின்னா நம்ம எங்க இறங்கிருக்கணும், நான் நிறைய ஹீரோஸ் கிட்ட கேள்விப்பட்டேன், இங்க மாட்டிருக்க பல ஹீரோஸ்ல வேற வேற இடத்துல வந்து இறங்கிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா ஒரு உண்மையான ஹீரோ எங்க இறங்கணும்னா அதுவும் வில்லேஜ் பக்கம் இல்லைன்னா நகர் பக்கம், அது மாதிரி இறங்கி கூட நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோஸ்ல கூட ஒரு சில பேர் இங்க மாட்டிருக்காங்க அடிமையா. இங்க வந்து நிறைய ஹீரோ கிட்ட பவரே கிடையாது, அப்படிப்பட்ட ஹீரோ எல்லாம் கிராம பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு சில ஹீரோஸ் பவர் இல்லாம வந்து இந்த இடத்துல இறங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, எனக்கு என்னோட வாழ்க்கை நரகம் மாதிரி தெரியறதுக்கான காரணம் அந்த அழகா இருந்த அந்த ஏஞ்சல் தான் சொல்றீங்களா. இப்ப பார்த்தோம்னா ஹீரோ வந்து 2nd டிவிஷன் ஸ்லேவ்ங்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதாவது அடிமைத்தனமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், நாங்க தான் டீமன் கிங் ஆர்மியோட சிறந்த பட, அதாவது அடிமைப்பட, ஹியூமன்ஸா கொல்லுவோம் ஹியூமன்ஸா நசுக்குவோம் அப்படின்னு பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த காப்ளின் பெல் அடிக்குது, உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க இப்ப உங்க இடத்துக்கு போகலாம். இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஒரு நாள் கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன்டா காப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா ஒரு ரூம்ல போய் படுத்து கிடக்குறான். உண்மையை சொல்லணும்னா அந்த சிறைச்சாலை தான்ப்பா கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோ கிளம்பி உட்காந்து யோசிக்கிறான். அதாவது அந்த ஏஞ்சல் என்ன அனுப்பும் போது ஹீரோ பிரிவிலேஜஸ்னு ஏதோ ஒன்று சொன்னிச்சு, அதனால ஏதோ எனக்கு சிஸ்டம் ஏதோ கிடைக்கும்னுச்சு. சாதாரணமா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஹீரோ சொல்ற ஒரே டைலாக் என்ன தெரியுமா, ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணி
பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தோம்னா ஹீரோட ஸ்டாட் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னது ஸ்டாமினா ஒன்று தான் இருக்கா? அது கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க ரூமில் இருக்கவங்க கத்துறான், என்னது உனக்கு ஸ்டாமினா ஒன்று இருக்கா? ஆமாம், அப்புறம் உன் ஸ்ட்ரென்த் என்ன? என்னோட ஸ்ட்ரென்த் 28க்கு மேலே இருக்கு. அதை கேட்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். சாதாரணமாக எந்த ஹீரோக்கும் இந்த மாதிரி ஹில் பாயிண்ட்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறானா. நீ அப்பயே சொன்னால நிஜ உலகத்தில் நீ ஒரு சாம்பியன், அதனால கூட உனக்கு எவ்வளோ ஸ்டாட் பாயிண்ட் இருக்கலாம். இல்லை நான் ஒரு சாதாரண ஸ்லேவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ படுத்துறானா. படுத்ததுக்கு அப்புறமேட்டே அவன் கத்துறான், இல்லப்பா நீ தான் நம்ம உலகத்தை காப்பாற்ற போற ஒரே ஹீரோ, நீ தான் எங்க எல்லாருமே எந்த காப்பாற்ற போற. நாங்களாம் இவ்வளவு நாளா இங்க இருக்கோம், ஆனா இங்க எல்லாருக்குமே பிக்காசு ஸ்கில் மட்டும் தான் இருக்கு. ஓ அப்படியா, சரி குட் நைட் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் படுத்துறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் லெவல் 1ஆவே இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நான் எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நைட் ஆயிடுது. நைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வழியா அவன் தூங்கிருப்பான். இப்ப நம்ம பாப்போம்னா அவன் ஹீரோ திருப்பி அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட சிஸ்டத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அதாவது எப்படி சொல்றது, இதுல முக்கியமா நான் ரெண்டு விஷயத்த மட்டும் தான் நம்பலாம். ஒன்னு சூப்பர் ஹியூமனோட ஸ்ட்ரென்த், அதோட இன்னொன்னு ஹீரோ பாயிண்ட். ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியல, மத்தவனுக்கு கூட ஹீரோ பாயிண்ட்னா என்னன்னு தெரியல. உண்மையா சொன்னா இங்க இருக்க ஒருத்தனுக்கு கூட இந்த பாயிண்ட் கிடைச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அவன் சொல்லும் போதே வெளிச்சம் வருதா, அடடா இந்த வெளிச்சம் இது எனக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் சொல்லும் போதே பார்த்தோம்னா அந்த ரேச்சல் அவன் பக்கத்துல வந்து நிக்குது. அடா ரொம்ப நாளா ஆச்சு ஹீரோ உங்களை பார்த்து. இந்த ரேச்சல் போகும்போது உங்களுக்கு இதை பத்தி சொல்லலையா என்ன அதுன்னு ஹீரோ பார்க்கும்போது ஒரு அதான் ஹீரோ பாயிண்ட பத்தி. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.